இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூன் 6ஆம் தேதி 2026 சனிக்கிழமை. பராபவ வருடம் வைகாசி மாதம் 23ஆம் திருநாள். சஷ்டி திதி, முருகப்பெருமானுக்கு உகந்த திதி. முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தில் வீட்டில் குழந்தை பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸ் ஓடிட்டு இருந்தால் அந்த கேஸ் சாதகமாக முடியும். செவ்வாய் தோஷத்தினால பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி பாதிக்கப்படும் போது இந்த 6 சஷ்டிகள் பொதுவாக நம்ம விரதம் இருந்து ஒரு 6 பேர் பிரம்மச்சாரிகளை கூப்பிட்டு, கல்யாணம் ஆகாத பசங்க பிரம்மச்சாரிகளை கூப்பிட்டு ஜம்முன்னு சாப்பாடு போட்டு காலில் விழுந்து நமஸ்கரித்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை அனுகிரகத்தில் உங்கள் எல்லாருக்குமே அந்த என்ன பிரச்சனை இருக்கோ அந்த தோஷம் கழியும், நல்ல காரியங்கள் நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம், மகர ராசி, மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம். அதுலேயுமே மெயினாக அந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பொட்டுக்கல்லையும் சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். வேலையில் பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கும். மெயினாக ஸ்போர்ட்ஸில் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு நல்லாயிருக்கும். கட்டுமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் புது விஷயங்கள் ஆரம்பிப்பீங்க. அதாவது கட்டுமானம்னா சொல்கிறது வீடு ஆரம்பிக்கிறது, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் புதுசாக ஆரம்பிக்கணும்னு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக ஆண்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள், பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அந்தளவுக்கு. ஏன்னா மகரத்தில் அவிட்ட நட்சத்திரம் இருக்கும்போது டைரெக்டாக குருவுடைய பார்வை பலன் இருக்கும்போது மேஷத்துக்கு வெற்றி கொடுக்கும். தொழிலில் மேன்மை, அதிகாரம் கைக்கு வரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். மெயினாக முருகப்பெருமான மனசார வணங்குங்க. ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுங்கள், ஜம்முன்னு இருப்பீங்க. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன், அவிட்ட நட்சத்திரம்ங்கிறது செவ்வாயோடைய நட்சத்திரம். திதி சஷ்டி திதி, முருகனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. இந்த மாதிரி நாட்களில் யாராக இருந்தாலும் சரி உங்களை எதுக்கவே முடியாது. தெய்வ அனுகிரகத்தில் உங்களுக்கு எல்லாமே தானாக நடக்கும். நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், நிறைய பேருக்கு உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல உத்தியோகம் கிடைக்கும். அந்த உத்தியோகத்துலேயுமே 10 பேரை நீங்கள் கமாண்ட் பண்ணக்கூடிய, மற்றவங்க உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு கால நேரம். இல்லையா, ஒரு நண்பர் இருக்கார், அவர் கூட சேர்ந்து ஒரு முக்கியமான ஒரு வேலையில் நம்ம ஈடுபடணும், இல்லை முக்கியமான ஒரு பிஸ்னஸில் நாங்கள் ஈடுபடணும்னா அது கண்டிப்பாக நடக்கும். எந்த விஷயத்துக்காக பிளான் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து, நிலம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக இந்த மாதிரி நாட்களில் பசங்களுக்கு, மாணவிகளுக்கு அற்புதமான நாள். இன்றைய நாள் முருகனை பிடிச்சிங்க, திருச்செந்தூர் முருகனை பிடிச்சிங்க, நல்லா இருப்பீங்க. பொண்ணு ரத்தை யூஸ் பண்ணுங்கள். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, தீயணைப்பு துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள், கேஸ் சிலிண்டர் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள், விஜிலன்ஸில் இருக்கிறவங்க, இன்கம் டேக்ஸில் இருக்கிறவங்க, மைன்ஸ் அண்ட் மினரல் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க, மருத்துவர்கள், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்க போகிறது. எதிர்பாராது உங்கள் கணவருக்கு யோகத்தை அள்ளித்தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் மாற்ற போகிறதுன்னு சொல்லலாம். பெண்களுக்கு சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கும். ஒரு 4 மணிக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும். அது வரைக்கும் கொஞ்சம் சண்டை போடாமல் இருங்க, அவ்வளோதான். லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி நண்பர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடும். மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்கள் மனைவி சொல்லக்கூடிய வார்த்தைகளில் உண்மை இருக்குதுன்னு புரிஞ்சுப்பீங்க. இன்ஃபேக்ட் உங்கள் கணவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியாக இருக்குது, இந்த ஸ்ட்ராட்டஜி தான் கரெக்டு, வீட்டுக்குள்ளே அரசியலா அப்படிங்கிற மாதிரி உட்காந்து திங்க் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு புது ஃபர்னிச்சர் கடை ஆரம்பிப்பீங்க. சில பேர் கட்டுமானம் சார்ந்த தொழில் ஆரம்பிப்பீங்க. உங்கள் மனைவி பேரில் வீடு கட்டுறது, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிடும். தொழிலில் நல்ல முன்னேற்றம், வியாபாரத்தில் நுணுக்கங்கள் எல்லாமே கற்று துட்டாக மாற்றக்கூடிய காலகட்டம். ரொம்ப நல்லா இருப்பீங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் செய்தால் வீடு நல்லாயிருக்கும். வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். எது எங்கெங்கே இருக்கணுமோ அது அங்கங்கே இருக்கணும். வீட்டில் அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு இடத்துல இருக்கணும்னு சொல்லி பைஃபர்கேட் பண்ணுறது, வீட்டை சுத்தம் பண்ணுறது, கரெக்டாக அலோகேட் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் ரொம்ப அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும். உங்கள் கணவருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் உங்கள் கணவர் சைடில் உண்மை இருக்கிறதுங்கிறது தான் விஷயமே. இன்றைய நாள் மருத்துவர்களுக்கு யோகத்தை கொடுக்கும். வேலையில் முழுக்க ஈடுபாடுடன் செயல்பட்டு ஜெயிக்கக்கூடிய நாள். வைத்தியநாதன் வழிபாடு
ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். கன்னி ராசி நண்பர்களுக்கு பஞ்சமஸ்தானம் இவ்வளோ பலமாக இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள். வீட்டுக்குள்ள அரசியல், கட்சிக்குள்ள அரசியல், அதே மாதிரி உங்கள் மாவட்டத்துக்குள்ள அரசியல், அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள அரசியல், என்ன இருந்தாலும் சரி, எனி கைண்ட் ஆஃப் அரசியல், எனி கைண்ட் ஆஃப் பாலிட்டிக்ஸ், அதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் செய்வீங்க. ஒரு வீரியம் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக வீடு வாங்குவீங்க. கண்டிப்பாக அடுத்த ஒரு மாதத்தில் கிரகப்பிரவேசம் நடக்கும். நல்ல விஷயங்கள் ஏராளமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுங்க. ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, கனரகம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு, மிஷனரி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு, உங்களுடைய சொந்த பந்தங்களில் ஒருத்தர் மட்டும் தனியாக ரொம்ப ஆர்வமாக எல்லாத்தையுமே முன்னாடி செய்யணும்னு ட்ரை பண்ணுவார். அந்த மாதிரி நபர்கள்கிட்ட கொஞ்சம் இன்றைய நாள் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாள், ஏன்னா அவருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் இன்றைய நாள் எதுவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கும். நல்ல பார்வையாக இருக்கும். கெட்டது செய்யாது. உங்களுக்கு அது நல்லதாக மாறும். ஆனாலும் இன்றைய நாள் மெயினாக ஹேரம்ப கணபதி வழிபாடு அதை பண்ணிங்கன்னா பணம் வரும். நீங்கள் யார் பணம் கொடுத்து மாட்டியிருக்கீங்க, பணம் திருப்பி கொடுக்கணும், எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இன்றைய நாள் நல்லபடியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமாக இருக்குது. ஆரஞ்சு நிறத்தை யூஸ் பண்ணுங்க. விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முயற்சி பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஜெயிக்கும். புது விஷயங்கள் எடுத்து ஆரம்பிக்கும் போது பெரிய மேன்மையை கொடுக்கும். யாராலும் செய்ய முடியாத காரியத்தை உங்களால் வீரியத்தோடு செய்ய முடியும். மெயினாக ஆற்றலுக்குரிய பாவகம் அப்படிங்கிறது 3ஆம் பாவகம். அதில் சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து குருவுடைய முழு சுப கிரகத்துடைய பார்வை இருப்பதினால் உங்கள் தம்பிக்கு கல்யாணம் நடக்கும். உங்கள் தம்பி நல்லா செட்டில் ஆவார். சூப்பராக இருப்பீங்க. ரொம்ப அருமையான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். மெயினாக சுப்பிரமணியர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். தனுர் ராசி நண்பர்களுக்கு யோகமான நாள்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கூடிய சந்திரனுக்கு குரு பார்வை. அவிட்ட நட்சத்திரம்ங்கிறது செவ்வாயோடைய நட்சத்திரம், ராஜ நட்சத்திரம். அதனால் நீங்கள் பேசுனீங்கன்னா காரியம் ஜெயிக்கும். அரசாங்கம், அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்புகள், முக்கியமான தொழில்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள், கட்டுமான தொழில்கள் இருக்கக்கூடிய நபர்கள், மருத்துவர்கள், சர்ஜிக்கல் செய்கிறவங்க எல்லாருக்குமே இந்த நாள் யோகத்தை கொடுக்கும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை சூப்பராக கொடுக்கும். என்ன, உங்கள் வாழ்க்கை துணையோடைய ஹெல்த் மட்டும் பார்த்துங்க, மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கும். அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. முருகனை மனசார வணங்குங்க. ஏற்றங்கள் நிறைய கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கிளாரிட்டி. இப்படி ஒரு குழப்பமில்லாத வாழ்வு டெய்லி இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் சார்னு சொல்கிற மாதிரி தான் இந்த நாள் ரொம்ப கிளியராக இருப்பீங்க. தெளிவான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. உங்களுக்கு தெரியாமையே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் எப்போ பண்ண நல்லதெல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக நடக்கும். பெரிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு நாள்னு சொல்லலாம். புது விஷயங்கள் எடுத்து ஆரம்பிக்கும் போது வெற்றி கொடுக்கும். மன வாழ்க்கை சிறக்கும். நிறைய பேர் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். நல்ல பையனாக கிடைப்பான். பையன் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருப்பான், சென்ட்ரல் கவர்மெண்ட் தொழில் இருப்பான், ஸ்போர்ட்ஸ் மேனாக இருப்பான். இந்த மாதிரி காம்பினேஷனில் இன்றைய நாள் ஒரு வேளை பையனை பார்த்தீங்கன்னா இப்படி தான் அமையும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. மெயினாக மருந்தீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப மாற்றத்தை அதிகமாக நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள். உடம்பு சூடாகும். ஆக்சுவலாக என்னென்னா அந்த பித்தம்னு சொல்லுவோம்ல, அது இன்றைய நாள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்ப அதிகமான கோவம் வரும். எதுக்கு கோவப்படுவீங்கன்னு தெரியாது. மெயினாக இந்த நாள் முடிஞ்ச அளவுக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அத்தியாவசியம், மேண்டட்டரி அப்படின்னு சொல்லலாம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த நாள் பொறுத்த வரைக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி யாருக்காவது உடம்பு சரியில்லைனா உடனே அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவுகள் கொஞ்சம் அதிகமாக போகலாம். ஆனாலும் அவங்க உடனே குணமாயும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கும். கால் பாதங்களில் கவனமாக இருக்கணும். யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா ஹெல்ப் பண்ணலாம், ஆனால் திரும்பி வரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக திருத்தணி முருகப்பெருமான் சுப்பிரமணியர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கோல்டன் நிறம். மீன ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் பொற்காலம்னு சொல்லலாம். லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறது. சந்திரன் என்ற நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம், முழு குருவுடைய பார்வை பலனில் இருக்கிறது. 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது. அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது, லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுக்கறது. தொழிலில் யுவர் பவர் இஸ் பேக். என் கையில் மறுபடியுமே வேலை வந்தாச்சு, என் கையில் இப்போ அந்த டிபார்ட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய பொற்காலம்.
நீங்கள் செய்யக்கூடிய முடிவுகள், எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப பெரிய அளவுக்கு சாதகமாக முடியும். மன வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்கும் மேலே சொல்ல வேண்டியது, பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிவர்த்தியாகும். ஜோராக இருக்குது. வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். இன்றைய நாள் 7 ராசிகளுக்கு நல்லா இருக்குது. அதனால் பெருசாக கஷ்டம் வர மாதிரி ஒன்றும் கிடையாது. எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும். தெய்வ அனுகிரகத்தோடு நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டிக் கொள்கிறேன். சர்வே ஜனனா சுகினோ பவந்து, சமஸ்த ஜன்மங்களாணி பவந்தோணு கொன்வந்து. ததாஸ்து. நன்றி.